இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ஓய்ந்தது பிரச்சாரம், இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் வேட்பாளர்கள் தீவிரம். காங்கிரஸ் வேட்பாளர் தொழிற்சாலையில் இருந்து வெள்ளி நாணயம், பரிசு பொருட்கள் பறிமுதல். பறக்கும் படையினர், வருமான வரித்துறையினர் அதிரடி. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தோளில் நின்று பாஜக சவாரி செய்கிறது. தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்நாட்டிற்கு ஒரு பழனிசாமி என்றால் புதுச்சேரிக்கு ஒரு ரங்கசாமி என்று புதுச்சேரியில் இரட்டை எஞ்சின் ஆட்சி, டப்பா எஞ்சின் ஆட்சி என தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் நடைபெற்ற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து பேசிய மு.க. ஸ்டாலின், தமிழ்நாட்டின் சகோதர மாநிலமான புதுச்சேரிக்கு வந்துள்ளேன். தேர்தல் தேதிகள் மாறலாம், ஆனால் மக்களின் உணர்வுகளை மாற்ற முடியாது. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வாழ்ந்த மண்ணில் பேசுவதில் பெருமை கொள்வதாக தெரிவித்தார். தமிழன் மரியாதை, அடையாளம் மற்றும் உரிமைகளை காக்க வேண்டியது அவசியம் என்றும், தமிழகத்தில் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் எண்ணமே புதுச்சேரியில் இருப்பதாகவும், சங்கி கூட்டத்தை விரட்டியடிக்க வேண்டும் என்று கூட்டத்தில் முழக்கம் எழுப்பினார். மேலும் ஆளுநர் மூலமாக ரங்கசாமியை பொம்மை முதலமைச்சராக வைத்திருக்கிறார்கள். புதுவையில் ஆல் இன் ஆல் ஆளுநர் என குற்றம் சாட்டி அவர், தமிழ்நாட்டில் இருந்த அடிமை ஆட்சி போலவே இங்கு நிலைமை உள்ளது என்று ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியை விமர்சித்தார். ரங்கசாமி பதவிக்காக மாறி மாறி சொல்வார். பாஜக மீது உள்ள பாசத்தால் புதுச்சேரி மக்களுக்கு துரோகம் செய்தது நியாயமா என கேள்வி எழுப்பிய அவர், உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படாதது உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் திராவிட மாடல் திட்டங்களை இங்கும் செயல்படுத்துவோம், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தர பாடுபடுவோம் என உறுதியளித்தார். மேலும் ஆதரவற்ற முதியவர்கள் வாழ மகிழ்ச்சி இல்லங்கள் அமைக்கப்படும் என்றும், காரைக்காலை நெற்களஞ்சியமாக மாற்றிய தனியார் கிடங்குகள் தொடங்கப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் திராவிட மாடல் திட்டங்களை இங்கு செயல்படுத்துவோம், புதுச்சேரிக்கு மாநில தகுதி பெற்றுத்தர பாடுபடுவோம் என்றார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரின் தொழிற்சாலையில் நேற்று காலை முதல் நள்ளிரவு வரை வருமான வரித்துறை மற்றும் தேர்தல் துறையினர் நடத்திய சோதனையில் வேட்பாளர் புகைப்படம் பதித்த டோக்கன்கள், 1400 வெள்ளி நாணயம், 65,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் டி ஷர்ட்டுகள் என 2,85,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள். இதுகுறித்து அவர்கள் தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ராஜேந்திரம் என்கிற ஈரம் ராஜேந்திரன் போட்டியிடுகிறார். அவர் ஈரம் பவுண்டேஷன் என்கிற தொண்டு நிறுவனம் நடத்தி வருகிறார். மேலும் இயக்குநர் அமீர் மற்றும் போதைப்பொருள் வழக்கில் கைதாகி சிறைக்கு சென்று ஜாமீனில் வந்துள்ள ஜாவர் சாதிக் ஆகியோருடன் நெருங்கிய நண்பர். இதனால் அவர் திரைத்துறையில் முதலீடு, ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களை செய்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று காலை முதல் இயக்குநர் அமீருக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். அதேபோல காங்கிரஸ் வேட்பாளர் ராஜேந்திரனுக்கு சொந்தமான அலுவலகம், தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் உள்ள தொழிற்சாலை, அவரது நண்பர் வீடு உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் மற்றும் தேர்தல் துறையினர் காலை 7 மணி முதல் நள்ளிரவு வரை சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் வேட்பாளர் ராஜேந்திரன் புகைப்படம் பதித்த 1400 வெள்ளி நாணயம், 599 டோக்கன்கள், 65,000 ரூபாய் ரொக்கம், அவரது புகைப்படத்துடன் கூடிய 100 டி ஷர்ட்கள் என 2,85,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அங்கிருந்த மேலாளர் ராஜாவிடம் விசாரணை செய்ததில் முத்தியால்பேட்டை தொகுதி வாக்காளர்களுக்கு கொடுக்க பரிசு பொருட்கள் மற்றும் பணம் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணம் ராஜாவுடன் தன்வந்திரி நகர் காவல் நிலையம் சென்ற அதிகாரிகள் பொருட்கள் மற்றும் ராஜாவை காவல் நிலையத்தில் ஒப்படைத்து புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து உள்ளனர். 30,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை நேரில் சந்தித்த ஒரே வேட்பாளர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சாதனை பிரச்சாரம். காமராஜ் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவர் போட்டியிடும் தர்பூசணி சின்னத்திற்கு ஆதரவு கோரி தொகுதி முழுவதும் வீடுதோறும் சென்று வாக்கு சேகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்தலில் புதுச்சேரியில் இதுவரை எந்த சட்டமன்ற வேட்பாளரும் மேற்கொள்ளாத விதமாக ஒவ்வொரு வாக்காளரையும் நேரில் சந்தித்து அவர்களின் கருத்துக்களையும் குறைகளையும் கேட்டறியும் தனித்துவமான முயற்சியை ஜோஸ் சார்லஸ் மார்டின் கடைபிடித்து வருகிறார். காமராஜ் நகர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தினமும் காலை முதல் மாலை வரை தொடர்ந்து மக்களை சந்தித்து வருகிறார். இதுவரை 30,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை நேரில் சந்தித்து அவர்களிடம் தனது தேர்தல் வாக்குறுதிகளை விளக்கி ஆதரவு பெற்றுள்ளார்.
வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கும் பொழுது குடிநீர், சாலை வசதி, கழிவுநீர் வடிகால், தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து மக்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளை கவனமாக பதிவு செய்து தேர்தலில் வெற்றி பெற்றால் அவற்றிற்கு முன்னுரிமை அளித்து தீர்வு காணப்படும் என உறுதியளித்து வருகிறார். மேலும் பெண்கள், முதியோர், இளைஞர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருடனும் நேரடியாக உரையாடி அவர்களின் தேவைகளை புரிந்து கொள்ளும் முயற்சியில் அவர் ஈடுபட்டு வருகிறார். இந்த நேரடி சந்திப்பு பிரச்சாரம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. மக்களை நேரில் சந்திப்பதே உண்மையான அரசியல். அவர்களின் பிரச்சனைகளை அறிந்து அதற்கான தீர்வுகளை வழங்குவதே என் நோக்கம். அதற்காகவே ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று வாக்கு சேகரித்து வருகிறேன் என்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். மக்களுடன் நேரடி தொடர்பை உருவாக்கி அவர்களின் நம்பிக்கையை பெற்ற ஒரே வேட்பாளராக ஜோஸ் சார்லஸ் மார்டின் உருவெடுத்து வருகிறார். அவரது இந்த முறையான பிரச்சாரம் காமராஜ் நகர் தொகுதியில் தேர்தல் களத்தை விறுவிறுப்பாக மாற்றியுள்ளது. பாகிஸ்தான் மீதான பாசத்தில் கனவுலகில் காங்கிரஸ் எம்பி ராகுல் மிதக்கிறார் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் தேஜா கூட்டணியை வேட்பாளர்களை ஆதரித்து திருக்கனூரில் நேற்று நடந்த பிரச்சார கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் உயர்ந்த உன்னதமான இடத்திற்கு எடுத்து செல்வோம் என உறுதி அளிக்கிறேன். கடந்த காங்கிரஸ் நாராயணசாமி ஆட்சி புதுச்சேரியை பின்னோக்கி தள்ளிவிட்டது. அதை சரி செய்தவே 5 ஆண்டாகிவிட்டது. தேஜா கூட்டணியில் அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையாக தேர்தலை சந்திக்கிறோம். ஆனால் இந்தியா கூட்டணியில் இப்பொழுதே தொகுதி பங்கீட்டிற்காகவும் பதவிக்காகவும் சண்டை போட்டு அடித்துக் கொண்டிருக்கின்றனர். இரு கம்யூனிஸ்டுகளும் தனித்தனியே போட்டியிடுகின்றனர். திமுக, காங்கிரஸ் கூட ஒன்றாக இல்லை. 5 தொகுதிகளில் நேருக்கு நேர் மோதிக் கொள்கின்றன. வளைகுடா போரால் பெட்ரோல், டீசல் விலை உயர்கிறது என ராகுல் கூறியுள்ளார். ராகுல் கனவுளவில் மிதக்கிறார். அவர் மிகவும் நேசிக்கும் பாகிஸ்தானில் தான் பெட்ரோல் 458 ரூபாயாகவும் டீசல் 520 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. இந்தியாவில் இல்லை. பாகிஸ்தான் விலை உயர்வை கூறி மக்களை ராகுல் பயமுறுத்துகிறார். புதுச்சேரியை தகவல் தொழில்நுட்ப மாநிலமாக உயர்த்த அருமையான திட்டம் தீட்டப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் ஆண்டுக்கு 3 லட்சம் லேப்டாப் தயாரிக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுகின்றன. அதேபோல புதுச்சேரி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வோம் என்றும் அவர் கூறினார். பாஜகவின் எந்த சதி திட்டத்தையும் தமிழகத்தில் நுழையவிடாமல் ஸ்டாலின் தடுத்து வருவதாகவும், திராவிட இன்ஜின் என்கிற சிங்கிள் இன்ஜின் மூலமாக இரட்டை இலக்க வளர்ச்சியை தமிழகத்தில் ஸ்டாலின் கொடுத்துள்ளதாகவும், தமிழ்நாட்டை போன்று புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தோளில் ஏறி நின்று பாஜக சவாரி செய்வதாக புதுச்சேரியில் பரப்புரை மேற்கொண்ட தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் மதசார்பற்ற கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து புதுச்சேரி மரப்பாலம் சந்திப்பு மற்றும் அண்ணா சாலை அருகே தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், புதுச்சேரி மக்கள் வெறுப்பு அரசியலுக்கு இடம் தர மாட்டார்கள். அப்படிப்பட்ட புதுவையில் பாசிச பாஜக சக்திகள் ஊடுருவல் அதிகமாகிவிட்டது. மக்கள் விரோத திட்டங்களை சோதித்து பார்க்கும் இடமாகவே புதுவையை பாஜக மாற்றி வருகிறது. பாஜகவின் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்திவிட்டனர். குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்துள்ளனர். இளம் தலைமுறை எதிர்காலத்தை கெடுக்கும் திட்டங்களை ஒவ்வொன்றாக புதுவையில் அமல்படுத்தி வருகின்றனர் என குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவின் எந்த சதி திட்டத்தையும் தமிழகத்தில் நுழைய விடாமல் ஸ்டாலின் தடுத்து வருகிறார் என கூறிய உதயநிதி, புதுவை மண் சுயமரியாதை மண் என்பதை இந்த முறை நிரூபித்து காட்ட வேண்டும். மாநில அரசும் ஒன்றிய அரசும் ஒன்றாக கூட்டணியாக இருந்தால் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இரட்டை என்ஜின் ஆட்சி என மோடி கூறுகிறார். டபுள் என்ஜின் ஆட்சியால் புதுவைக்கு ஏதாவது வளர்ச்சி திட்டம் வந்துள்ளதா? உரிமைகள் கிடைத்துள்ளதா? திராவிட என்ஜின் என்கிற சிங்கிள் என்ஜின் மூலமாகவே இரட்டை இலக்கை வளர்ச்சியை தமிழகத்தின் ஸ்டாலின் கொடுத்துள்ளார் என்று உதயநிதி தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அதிமுக தோளில் ஏறி நின்று பாஜக சவாரி செய்வது போல புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் தோளில் ஏறி நின்று பாஜக சவாரி செய்கிறது. புதுவை மக்கள் மீது ஒன்றிய அரசுக்கு அக்கறை இருந்திருந்தால் மக்களின் கோரிக்கையான மாநில அந்தஸ்தை வழங்கினார்களா? 16 முறை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியும் மாநில அந்தஸ்தை வழங்கவில்லை. மோடியால் செய்ய மனசில்லை. தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி மூலம் கண்ட்ரோலில் வைப்பது போல புதுவையை கண்ட்ரோலில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என பாஜக நினைக்கிறது. புதுவையில் கவர்னர் கையில்தான் எல்லா அதிகாரமும் குவிந்துள்ளது. மாநில அந்தஸ்து கிடைத்தால் கவர்னருக்கு அதிகாரம் இல்லாமல் போய்விடும். கவர்னரை வைத்தே புதுவையை ஆளலாம் என பாஜக நினைக்கிறது. சட்டசபையில் எதிர்க்கட்சி வெளிநடப்பு செய்து பார்த்திருப்பீர்கள். ஆனால் தமிழ்நாட்டில்தான் முதல் முறையாக கவர்னரை வெளிநடப்பு செய்துள்ளார். புதுவையில் அனைத்து விஷயத்திலும் கவர்னரின் தலையீடு உள்ளது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கு மதிப்பில்லை. ஒன்றிய அரசு நியமிக்கும் கவர்னர்கள் தான் அனைத்தையும் தீர்மானிக்கின்றனர். புதுவையை டெல்லியிலிருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்குகின்றனர் என்று உதயநிதி பேசினார். இந்த நிலையை மாற்றி நீங்கள் திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியை ஆதரிக்க வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை விரட்டியடிக்கப் போவது போல புதுவையிலும் அந்த கூட்டணியை விரட்டியடிக்கும் நேரம்தான் இந்த தேர்தல் என்றார்.
புதுவை அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்டு ஆட்சி அமைந்த ஒரே ஆண்டில் 10,000 பணியிடங்கள் நிரப்பப்படும். வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படும். தமிழக தாயுமானவர் திட்டம் மூலம் முதியோருக்கு ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும். புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்படும். AFT, பாரதி, சுதேசி ஆலைகள் திறக்கப்பட்டு ஜவுளி பூங்கா அமைக்கப்படும். NR காங்கிரஸ், பாஜக அரசால் மூடப்பட்ட அரசு நிறுவனங்கள் திறக்கப்பட்டு நவீனமயமாக்கப்படும். புதுவையிலும் பெண்களுக்கு விடியல் பயணம் திட்டம் செயல்படுத்தப்படும். நெரிசலை குறைக்க மேம்பாலங்கள் கட்டப்படும். புதுவையில் இருமொழி கொள்கை அமல்படுத்தப்படும். மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும். விளையாட்டுத்துறை மேம்படுத்தப்படும். 10 ஆண்டுகளுக்கு மேல் நிறுத்தப்பட்டுள்ள வீட்டுமனை பட்டா வழங்கப்படும். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் புனரமைக்கப்பட்டு மானியத்துடன் கடனுதவி வழங்கப்படும். இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற 9ஆம் தேதி சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஓட்டளித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று உதயநிதி கூறினார். பிரச்சாரத்தின் பொழுது திமுக மாநில அமைப்பாளர் சிவா, வேட்பாளர்கள் கோபால், கார்த்திகேயன், சம்பத், செந்தில்குமார், விக்னேஷ் கண்ணன், அனிபால் கென்னடி உட்பட பலர் கலந்து கொண்டனர். காமராஜர் நகர் தொகுதியில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை உற்சாகமாக நிறைவு செய்தார் ஜோஸ் சார்லஸ் மார்டின். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை சிறப்பாக நிறைவு செய்தார். திறந்தவெளி வாகனத்தில் சாரம் பகுதியில் இருந்து புறப்பட்ட அவர் வெங்கடேஸ்வரா நகர், பாலாஜி நகர், அண்ணாமலை நகர், கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர், தேவகி நகர், சங்கர்தாஸ் நகர், கென்னடி கார்டன், சாமிப்பிள்ளை தோட்டம், வள்ளலார் சாலை தோட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். தொகுதி முழுவதும் வாகனத்தில் நின்றபடி பொதுமக்களுக்கு கையசைத்து வணக்கம் தெரிவித்த அவர் தாம் போட்டியிடும் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். குறிப்பாக வாக்குச்சீட்டில் 6ஆம் எண்ணில் உள்ள தர்பூசணி சின்னத்திற்கு ஆதரவு தருமாறு மக்களிடம் வலியுறுத்தினார். சாலை ஓரங்களில் திரண்டிருந்த மக்கள் அவரை வரவேற்று கையசைத்து மகிழ்ச்சி தெரிவித்தனர். இதனால் பிரச்சாரத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது. தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் இரு புறங்களிலும் இருசக்கர வாகனங்களில் புடைசூழ்ந்து சென்றனர். அப்பொழுது ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேசுகையில், வெற்றியின் சின்னம், நியாயத்தின் சின்னம், நேர்மையின் சின்னம், சத்தியத்திற்கு வாக்களியுங்கள் என பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் எளிமையான மனிதராக மக்களுடன் நெருக்கமாக பழகி அவர்களின் ஆதரவையும் பெற்றார். தமிழ்நாடு புதுச்சேரி மீனவர்கள் 25 பேர் விடுதலை. LJK தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு நன்றி தெரிவித்த மீனவர்கள். நாகை, மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலை சேர்ந்த 25 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். மேலும் அவர்கள் பயன்படுத்திய 2 நாட்டு படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. பின்னர் மல்லகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்கள் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த சம்பவம் மீனவர்களின் குடும்பத்தினரை கடும் வேதனையில் ஆழ்த்தியது. இந்த நிலையில் காரைக்கால் மீனவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 10,000 ரூபாய் நிதியுதவி வழங்கியதுடன் 1 மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்களையும் வழங்கினார். இதோடு மட்டும் நிற்காமல் இலங்கையில் முன்னணி வழக்கறிஞர்கள் மூலம் மீனவர்களுக்கு சட்ட உதவிகளையும் ஏற்பாடு செய்தார். மேலும் சிறையில் இருந்த அவர்களுக்கு தரமான உணவு, சுகாதாரம் மற்றும் அடிப்படை உரிமைகள் கிடைப்பதை உறுதி செய்தார். தொடர்ந்து இலங்கை நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் முன்னெடுத்து மார்ச் 31ஆம் தேதி 25 மீனவர்களுக்கும் விடுதலை பெற வழிவகை செய்தார். விடுதலையான அவர்கள் கொழும்புக்கு அழைத்து செல்லப்பட்டு இந்திய தூதரகத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர். பின்னர் ஏப்ரல் 7ஆம் தேதி அதிகாலை 5 மணி அளவில் சென்னை வந்தடைந்தனர். அவர்களை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்றனர். உழவர்கரை தொகுதியில் பிரபாதேவி வீரராகுவின் அதிரடி சூறாவளி பிரச்சாரம். 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கேஸ் சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பு. உழவர்கரை சட்டமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளர் பிரபாதேவி வீரராகு தேர்தல் பிரச்சாரத்தின் இறுதி நாளான இன்று தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் அனல் பறக்கும் சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இன்று காலை முதலே கவுண்டம்பாளையம், VVP நகர், பெரியார் நகர், ஜவஹர் நகர், பூமியான்பேட்டை, புதுப்பேட்டை மற்றும் செல்லப்பெருமாள் பேட்டை உள்ளிட்ட தொகுதியின் முக்கிய ஊர்களில் அவர் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஏராளமான ஆதரவாளர்கள் புடைசூழ வீடு வீடாக சென்று பிரபாதேவி வீரராகு தனது கேஸ் சிலிண்டர் சின்னத்திற்கு ஆதரவு கோரினார். செல்லும் இடமெல்லாம் தொகுதி மக்கள் அவருக்கு பூரண கும்ப மரியாதையுடன் உற்சாக வரவேற்பும் ஆதரவும் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக பெண்களின் வாழ்வாதார மேம்பாடு மற்றும் தொகுதியின் அடிப்படை வசதிகளை சீரமைப்பதே தனது முதன்மை நோக்கம் என அவர் பொதுமக்களிடம் வாக்குறுதி அளித்தார். தேர்தல் களம் நிறைவடையும் இறுதி நேரத்தில் நூற்றுக்கணக்கான தொண்டர்களுடன் அவர் மேற்கொண்ட இந்த மாபெரும் பேரணி உழவர்கரை தொகுதியே அதிர செய்துள்ளது. சேதராப்பட்டில் தகவல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் உட்பட பல்வேறு அறிவிப்புகளுடன் NR காங்கிரஸ் சார்பில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் NR காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியீடு நிகழ்ச்சி காமராஜ் சாலையில் உள்ள தனியார் ஓட்டலில் நேற்று மாலை நடந்தது. NR காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயபால், அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணைத் தலைவர் பக்தவச்சலம், ஆலோசகர் ராமானுஜம் ஆகியோர் முன்னிலையில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது.
சேதராப்பட்டில் படித்த இளைஞர்களுக்காக 800 ஏக்கரில் தொழில்நுட்ப பூங்கா அமைய இருக்கிறது. அதில் 100 ஏக்கரில் சென்னை உயர்தர கல்வி மற்றும் தகவல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் துவங்கப்படும். தட்டாஞ்சாவடி பகுதியில் அரசு இடத்தில் 21.30 ஏக்கரில் 1250 கோடி ரூபாய் மதிப்பில் தகவல் தொழில்நுட்பத்திற்காக சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கப்படும். வீடு இல்லாதவர்களுக்கு 500 சதுர அடியில் காலி இடம் வாங்க 15 லட்சம் ரூபாய் மானியத்துடன் கடனுதவி வழங்கப்படும். மேலும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நல்லூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளராக போட்டியிடும் கோபிகா இன்று நல்லூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் பொழுது கூட்டணி கட்சியின் தோழர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு இதனைத் தொடர்ந்து வேட்பாளர் கோபிகா மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் கோபிகா ஜக்கு சின்னத்தில் வாக்கு சேகரிப்பின் பொழுது பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஊசூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் தீப்பாய்ந்தானுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி பாஜகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் ஊசூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீப்பாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக சேதராப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி பாஜக பிரமுகர்கள் நாகரத்தினம், தங்கராஜ், புருஷோத்தமன் ஆகியோர் தலைமையில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று தேசிய ஜனநாயக கட்சியின் பாஜக வேட்பாளர் தீப்பாய்ந்தானுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி கட்சி பிரமுகர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள், பொதுமக்கள், மகளிர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஊசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட துத்திப்பட்டு பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி அன்று நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஊசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட துத்திப்பட்டு பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவாக கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி துண்டு பிரசுரங்களை வழங்கினார். மேலும் வாக்கு சேகரிப்பின் பொழுது வீடுதோறும் வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் அவரது ஆதரவாளர்கள் வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு உற்சாகமாக வரவேற்பு வழங்கும் வகையில் ஆளுயர மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள், திராவிட முன்னேற்றக் கழக முக்கிய நிர்வாகிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஊசூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக போட்டியிடும் சரகண பவான் நேற்று கூடப்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் ஊசூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக சரவண பவா விசில் சின்னத்திற்கு போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து நேற்று ஊசூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடன் சென்று கூடப்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று தமிழக வெற்றிக் கழகமான விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ஓய்ந்தது பிரச்சாரம், இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் வேட்பாளர்கள் தீவிரம். காங்கிரஸ் வேட்பாளர் தொழிற்சாலையில் இருந்து வெள்ளி நாணயம், பரிசு பொருட்கள் பறிமுதல். பறக்கும் படையினர், வருமான வரித்துறையினர் அதிரடி. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தோளில் நின்று பாஜக சவாரி செய்கிறது. தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.